இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சூப்பரான பாலக்கீரை வச்சு ஒரு தொக்கு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப பாலக்கீரை தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவு தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வெறும் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் மட்டும் தான் நான் சேர்த்திருக்கேன். இது கரெக்டா இருக்கும் நான் எடுத்த கீரைக்கு. ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்துக்கலாம். புளி எடுத்து சேர்த்து இதை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்ப பாருங்க, நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு வெங்காயத்துல இருக்கிற தண்ணியே கரெக்டா இருக்கும். இப்ப இதை தனியா எடுத்து வச்சுட்டு கீரை தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்ச பிறகு கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 10 பல்லு பூண்டை தட்டி வச்சிருக்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 வரமிளகாவை நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்ப பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் விழுது இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா அந்த ஜாரை அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி வேண்டாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை இப்ப மீடியம்ல வச்சுக்கோங்க. ஹைல வச்சிங்கன்னா கரிஞ்சிடும். மீடியம்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது எல்லாம் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்ப பாருங்க, நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்ப இதுல நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூனுக்கு சால்ட் உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க கீரை செய்யும் போது. இப்ப நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். கீரையை நல்லா கலந்து விடுங்க. நம்ம கலந்து விடும் போதே கீரையில இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வெளியில வரும். இப்ப கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கீரை வேக வச்சிடலாம். நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட பாலக்கீரை தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாலக்கீரைக்கு பதிலாக உங்களுக்கு வெந்தயக்கீரை கிடைச்சாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம லிப்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.